நாமெல்லாம் தாத்தா பாட்டி மடியில் வளர்ந்தோம், தாத்தா பாட்டி கதை சொல்லி வளர்ந்தாங்க சார். இப்போல்லாம் காலம் மாறி போச்சு. எப்போ இது வந்ததோ இல்லை, உலகத்தையே கலக்கிட்டது சார். இது நல்ல கருவி தான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை அனுபவிச்சுட்டு அதை திட்டக்கூடாது. இது உள்ளங்கையில் இருந்தால் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இதை கீழே வச்சிங்கன்னா தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமலே ட்ரம்ப் என்ன சொன்னார், இன்றைக்கி என்ன அறிக்கை விட்டார், ஜிஎஸ்டி ஏற்றினாரா இறக்குனாரா, வரியை உயர்த்தினாரா உயர்த்தலையா, இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை என்னாச்சு இல்லை. அன்றைக்கி கூட ஒரு அதிகாரி மேனேஜர், கம்பெனி மேனேஜர்கிட்ட போய் ஒருத்தர் லீவ் லெட்டர் கொடுக்குறார். சார் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு சண்டை நடக்குது, எனக்கு 4 நாள் லீவ் ஒன்றுண்ணா சார். மேனேஜருக்கு தூக்கி வாரி போட்டுது. ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நடக்கிற சண்டைக்கு உன் லீவுக்கு என்னடா சம்பந்தம்னு. சார் சும்மாரு சார், போன வாரம் என் சம்சாரத்துக்கு எனக்கு சண்டை பிரச்சனை தேக்கிறதுக்கு ஒரு நாள் லீவ் ஒன்றுன்னேன். சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதறான் நீங்கள். இப்போ பெரிய சண்டைக்கு நான் லீவு கேட்குறேன் கொடுங்கண்ணா சார். அவன் இது என்ன ரொம்ப கஷ்டம் சார். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது தெரியுமா. அன்றைக்கி ஒரு மேனேஜர் உட்காந்துக்கிறார், ஒரு அம்மா லேட்டாக வருது சார். லேட்டாக வந்ததுமே அவர் மேனேஜர், நான் உயர் அதிகாரி, நமக்கு மேலே இருக்கிறவங்க கோவப்படுவாங்க இல்லையா, அது அவங்க அதிகாரத்துக்கு உரிய தகுதி இல்லையா, அவர் மேலே கோச்சிக்கூடாது. அவர் கேட்கத்தா தான் மேனேஜர், கேட்கலன்னா அவர் அதிகாரி கிடையாது, கேட்கணும். என்னம்மா லேட்டுன்னாரு. அந்த அம்மா அன்பாக சொல்லிச்சு, சார் சாரி சார், போகும்போது சீக்கிரம் போயிடுறேன். சரி சரி போமான்ட்டார். நம்ம பணிமா எது சொன்னாலும் உலகம் ஏற்றுக்கும் சார்.